வணக்கம் மாணவர்களே. 2026 ஜூன்ல நீங்க வந்து 6ஆம் வகுப்பு அடி எடுத்து வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க 5th வரைக்கும் படிச்சதை விட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிக்க போறீங்க 6th இருந்து. சரிங்களா? நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட போறீங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் அலகு 1 டேம் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்டை பார்க்க போறோம். என்ன பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி? மெஷர்மெண்ட், அதாவது அளவீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மெஷர்மெண்ட்ஸ் இது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்னா என்ன, அதுல முக்கியமானது நீளம், லென்த்து, இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ரைட்டா? ரைட். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கூல் திறக்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க ஸ்கூல் யூனிஃபார்முக்காண்டி. அப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுக்கும் போது நம்ம வீட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு துணி எடுப்பாங்க. துணி எடுத்து தையல் கடைக்காரன்ட்ட போய் கொடுப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தையல் கடைக்காரன்ட்ட இந்த துணியை கொடுத்து இதை தச்சிருங்க அப்படி சொல்ல முடியுமா? வாய்ப்பா? இல்ல. என்ன பண்ணணும்? அப்ப நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கும். என்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. அதை சொல்லணும். அத அவங்க நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, அளவு எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. கரெக்டா? அந்த அளவு எடுக்கிறதுக்கு அந்த தையக்காரன் என்ன பண்ணிருப்பாங்க? எஸ். என்னது? டேப் வச்சிருப்பாங்க. வெரி குட். அடுத்தானே டேப் வச்சிருப்பாங்க. அந்த டேப் வச்சுதான் உங்களுடைய கையில எவ்வளவு நீளம், அப்புறம் நம்மளுடைய மேல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு நீளம் அப்படிங்கிற. ஏன்னா சும்மா எக்கு தப்பா நம்ம வந்து வெட்ட முடியுமா? அப்ப எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த மெஷர்மெண்ட், அளவு. அளவுங்கிறது இல்லாட்டா நம்மளுக்கு துணியை தச்சா எப்படி இருக்கும்? ரைட்டா? சும்மா தச்சு கொடுத்தா நம்மளால அதை போட்டுக்கிட முடியுமா? முடியாது. அப்படிதானே? உங்களோட கைகளோட நீளம், தோள்பட்டை நீளம் எல்லாத்தையும் ஒரு டேப் வச்சு அளப்பார். ரைட்டா? ரைட். இப்போ எல்லாரும் நிறைய பேர் மேட்ச் பார்ப்பீங்க, கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க. கிரிக்கெட் மேட்ச்ல பார்க்கும்போது ஒரு பாலை வந்து அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அந்த பால் வந்து 6 அப்படின்னு சொல்றாரு, அல்லது 4 அப்படின்னு சொல்றாங்க. 6, 4 அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எல்லா பாலையும் எப்படி சொல்றாங்களா? இல்ல. அடுத்தன ஒரு பவுண்டரி லைனை தாண்டாதான் 6 பட்டு போனா பவுண்டரி, இல்ல த்ரூவா போனா 6. அப்ப அந்த பவுண்டரி லைன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அடுத்தன அந்த பிச்சில இருந்து ஒரு 65 மீட்டர்ல இருக்கும், இல்ல 75 மீட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்களா? அப்ப அந்த பவுண்டரி அப்படிங்கிறது என்னது? ஒரு அளவு. நம்மளுடைய டே டு லைஃப்ல பார்க்கலாம். அப்படிதான் நம்ம மேட்ச் பார்க்கும்போது பார்க்கலாம். அப்ப அது ஒரு அளவு. ஏன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் 65 கிலோமீட்டர் அந்த பவுண்டரி இருக்கு. அதை தாண்டி அடிக்கும் போது 6. அப்ப 65 மீட்டர் தாண்டி அந்த பால் போயிட்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். நம்மளுடைய இதுல பாக்குறோம். ரைட்டா? அதுக்கப்புறம் சில இதுல பாத்தீங்கன்னா உங்களோட உயரத்தை கேட்பாங்க. உயரம் நீங்க சொல்லணும். நான் 140 சென்டிமீட்டர், 130 சென்டிமீட்டர் அப்படி சொல்றீங்க. இது ஒரு இடத்துல போய் பொருள் வாங்குறீங்க. பொருள் வாங்கும் போது கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 4 தக்காளி தாங்க அப்படின்னு கேட்பீங்களா? அது வந்து கிலோ கணக்குல சொல்வீங்க. அப்படிதானே? 4 கிலோ தாங்க, 1/2 கிலோ தாங்க அப்படிவீங்க. பால் கொஞ்சோண்டு பால் தாங்கன்னு கேட்பீங்களா? இல்ல. 1/2 லிட்டர் பால் தாங்க, 1 லிட்டர். அப்ப அங்க லிட்டர் அப்படின்னு மாறுது. சரியா? இது எல்லாமே என்னதுன்னா அளவு. சரிங்களா? எல்லாமே அளவு. சரிங்களா? சோ இது எப்படி அளவு நம்ம ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னா, இப்படி நம்ம எல்லா இடத்துலயும் அளக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பண்றாங்க. அதாவது தெரிஞ்ச அளவுகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க. அதுல இருந்து தெரியாத அளவுகளை கம்பேர் பண்றாங்க. அதாவது அன்னோன் குவான்டிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பாக்குறதுல அன்னோன் குவான்டிட்டி. 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 1 கேஜி தக்காளி இப்படிலாம் சொல்றோம். அந்த 1 கேஜி கிலோமீட்டர், மீட்டர்லாம் சொல்றோம்ல. இது எல்லாமே ஒரு அளவு. அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு அளக்குறீங்க, அன்னோன் குவான்டிட்டி அளக்குறீங்கன்னா அதை தெரிஞ்சது கூட கம்பேர் பண்ணி நோன் குவான்டிட்டி, நோன் பிக்ஸ்டு குவான்டிட்டி அது கூட அளப்பாங்க. சரிங்களா? ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இதுதான் மெஷர்மெண்ட், இதுதான் அளவீடு. சரிங்களா? பட் நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து மெஷர் பண்றோமா? இல்ல. அப்ப அது என்ன பண்றோம் நம்மளோட டே டு லைஃப்ல பாத்தீங்கன்னா, அவங்க பிக்ஸ்டா வச்சாங்க. 1 கிலோமீட்டர் இவ்வளவு இவ்வளவு தூரம் இருந்தாதான் அது பேர் 1 கிலோமீட்டர். அப்ப நம்ம அதே மாதிரி மூணு மூணு
இது போறோம்னா அப்போ 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான். ஸோ ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சயின்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ இது இருந்தாதான்ப்பா, இவ்வளோ நிறை இருந்தாதான் இதை கேஜின்னு சொல்லு, இவ்வளோ நீளம் இருந்தா இதை வந்து கிலோமீட்டர் சொல்லுன்னு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி வச்சு நம்ம அன்னோன் குவான்டிட்டி அப்படிங்கிறத தெரியாத அளவை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி நான் காமிக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டில இருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்த நீங்க கத்துக்கிடுவீங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இப்போ ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிய வருது. எஸ். இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா எம்எம் சிஎம் எம் அப்படி போட்டிருப்பாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா எ ஃபிங்கர் நெயில், புக்கு, ஸ்வீட்டு, எ விண்டோ, எ பின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன? ஸோ எம்எம்னா மில்லிமீட்டர், சிஎம்னா சென்டிமீட்டர், எம்னா மீட்டர். தமிழ்லையும் இங்கிலீஷ்லும் சேம் ப்ரொனவுன்ஸ் தான், அதனால அப்படியே டேரக்டா சொல்லிட்டேன். இந்த 3 பேரும் யாருன்னா ஒரு பொருளோடைய நீளத்தையோ அகலத்தையோ உயரத்தையோ அளக்கக்கூடிய அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட். ஸோ நீங்க ஒரு 1 மீட்டர்னு சொல்றீங்கன்னா அப்ப அது வந்து லென்த் இல்ல பிரெத் இல்ல ஹைட் அதை வச்சு சொல்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? 1 மீட்டர் அப்படின்னு சொல்றது. சென்டிமீட்டர் அதே மாதிரிதான், மில்லிமீட்டர் அதே மாதிரிதான். ஏன்னா இந்த 3 பேரும் வேற வேற அளவுகளை குறிக்கக்கூடிய யூனிட்ஸ், அளவுகள், அலகுகள். சரிங்களா? எல்லாருமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி யூனிட் இருக்காது. எல்லாருமே மீட்டர்ல இருக்க மாட்டாங்க, சென்டிமீட்டரு மில்லிமீட்டர்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஃபிங்கர் நெயில், புக்கு, ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இதுல வரும். இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் ரூம்னு இருக்கு. கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் பெருசு. இதை வந்து அளக்குறோம் அப்படின்னா நீளம் ரொம்ப அதிகம். அப்போ இதை வந்து நம்ம மீட்டர்ல போடலாமா? மீட்டர்ல போடலாம். கரெக்டா? பிளே கிரவுண்டு கண்டிப்பா மீட்டர் தான். அப்போ மீட்டர்ல தான் நம்ம அளக்க முடியும். ஓகேவா? விண்டோ அது ஒரு மீட்டர்ல போடலாம். ஒரு ஒரு 1.5 மீட்டர் 1 மீட்டர் அப்படின்னு வரும். இந்த மாதிரி அதனால இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்ப பின்னு இருக்கு, சின்ன பின்னு. இந்த பின்னு சென்டிமீட்டர்ல வருமா மில்லிமீட்டர்ல வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இல்ல புக்கு கூட சார் புக்கு மீட்டர்ல வருமா? ஏன்னா மீட்டர் வந்து ரொம்ப பெரிய யூனிட், பெரிய அலகு. புக்கு வந்து அந்த அளவுக்கு சென்டிமீட்டர்லாம் வரும். ஸோ சென்டிமீட்டர். இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணி இதில் போடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா ரிவர்ஸ்ல வர போறோம். ஆன்சரை நாம பார்க்க போறோம். இந்த மில்லிமீட்டர்ல எல்லாத்துலயும் வரக்கூடிய ஆன்சரை பார்த்து அது நான் அதுல இருந்து சொல்றேன், எதெல்லாம் சின்ன அளவுக்கு எதெல்லாம் பெரிய அளவுக்கு அப்படின்னு சொல்றேன். ஒரு நிமிஷம். சரியா? இப்போ பின்னு ரொம்ப ரொம்ப சின்ன அளவு, சின்ன ஒரு பொருள். அப்ப அதோடைய நீளமோ அகலமோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம மில்லிமீட்டர்ல சொல்லுவோம். சரிங்களா? அதோட ஏரியாவும் மில்லிமீட்டர்ல வரப்போகுது. அதோட பரப்பு அதெல்லாம் பின்னாடி வரும். சரியா? ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன முட்டாய் இது, அது ரொம்ப சென்டிமீட்டர் அளவுலாம் அதான் மில்லிமீட்டர்லாம் வரும். ஃபிங்கர் நெயில், நகம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுதான் வரப்போகுது, மில்லிமீட்டர் வரப்போகுது. இப்போ சென்டிமீட்டர் அதை விட சொன்ன கொஞ்சம் புக்கு வந்து மீட்டர்ல அளவுக்கு பெருசாக வராது, சென்டிமீட்டர்லாம் வரும். ஸோ நம்ம பார்க்குறோம். பென்சில் சென்டிமீட்டர்லாம் வரும். அப்படிதானே? ஒரு 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான் வரும். க்ளூ ஸ்டிக்கு நீங்க பசை ஓட்டக்கூடிய இந்த டப்பா வச்சிருப்பீங்க எல்லாருமே, அதை வந்து ஸ்கேல்ல அளந்து பாருங்களேன், சென்டிமீட்டர்ல தான் வரும். அப்புறம் மீட்டர், பெரிய பெரிய ரூமு, பிளே கிரவுண்டு இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு மீட்டர். ஓகேவா? ரைட். அப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீளத்தை அளக்கறா இருந்தாலும் சரி, வேற வேற பொருட்களுக்கு வேற வேற அலகுகளை யூனிட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க. ஒருத்தருக்கு சென்டிமீட்டர், ஒருத்தருக்கு மீட்டர், ஒருத்தருக்கு மில்லிமீட்டர். ஆனா இந்த 3 பேருமே நீளத்தை தான் அளந்திருக்காங்க, லென்த்தை தான் மெஷர் பண்ணிருக்காங்க. அப்ப லென்த்தை மெஷர் பண்ணிருக்கோம். மெஷர்மெண்ட், அளவீடுகளை நம்ம பண்ணியிருக்கோம். புக் அளந்திருக்கோம். புக்கோட நீளம் என்ன அகலம் என்ன அப்படிங்கிற பார்த்துருக்கோம். கண்டிப்பா சென்டிமீட்டர்லாம் வரப்போகுது. ஸோ இது அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடியது. சரியா? இதை தான் நம்ம சொன்ன தையக்கடைக்கார அண்ணன் நம்ம போய் ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது அவங்க அந்த டேப் வச்சு நம்ம அவரோட தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம அளக்குறாங்க, கையை அளப்பாங்க. ஸோ அங்க அடுத்து டேப்பு. ஸ்கூல் ஒரு கிளாஸ் விட்டு இன்னொரு கிளாஸ் போறீங்க, சென்டிமீட்டர் பார்க்கணும் அப்படி டீச்சர் சொல்றாங்கன்னா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களை நிக்க வச்சு அந்த பக்கத்துல ஸ்கேல்ல அளவு குறைப்பான், 140 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பார்க்கணும்னா வெயிட் மிஷின் மேல ஏறி நிற்பீங்க. அப்ப அதுல காட்டும் 40 50 அப்படின்னு காட்டும். அது கிலோகிராம் அப்படிங்கிற வெயிட்ல வரும். ஸோ இந்த மாதிரி
மீட்டர் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட யூனிட்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே மெஷர்மென்ட், அதை அளக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ரைட்டா? இது புரியுதா? ஸோ பென்சில் அளக்கலாம், பெரிய யானையை அளக்கலாம், பிளைட் அளக்கலாம், எதுனாலும் அளக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான யூனிட்டை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் ரூம் மீட்டர்ல சொன்னேன். பட் நம்ம சென்னையில இருந்து திருச்சி அப்படின்னு நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சென்னை டு திருச்சி அப்படின்னா இது மீட்டர்ல நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப பெருசா வரும். அப்ப அங்க நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோமீட்டர் சொல்றோம். பஸ்ல போனீங்கன்னா சைட்ல அந்த கல்லுல போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அந்த போர்டுல எழுதிருப்பாங்க 450 கிலோமீட்டர் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய டிஸ்டன்ஸ, பெரிய தூரத்தை அளக்கணும்னா அங்க நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க? கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அது ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு, எந்த அளவுக்கு சின்னதா இருக்கு, எந்த அளவுக்கு மீடியமா இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, உலகத்துல இப்ப நம்ம எல்லாருமே ஒரு காமனான மெஷர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். யூனிட்ஸ் தான் யூஸ் பண்றோம். எல்லாருக்குமே மேக்ஸிமம் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், இல்ல லிட்டர், கிலோகிராம் தான் யூஸ் பண்றோம். அப்படிதானே? ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாட்டுக்கு நாடு வேற வேற மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற வேற யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம நாட்டுல தக்காளி வந்து கேஜி கணக்குல சொல்றோம். 1 கேஜின்னா அமெரிக்காவில் பவுண்டு கணக்குல சொல்றாங்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு பவுண்டு. இங்கிலாந்து நாட்டுல கிராம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்படி ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இப்படி வேற வேற நாடுகள் இருக்கும் போது அப்புறம் ஒரு சைனால பாத்தீங்கன்னா அங்க வேற ஏதோ யூனிட் இருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்றோம். அப்போ இப்படி வேற வேற யூனிட் இருந்தா அது ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கும். ஏன்னா நம்ம பிசினஸ் நாடுகள் பண்றோம். நடுவில் ஏகப்பட்ட இது மாற்று டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி நான் எங்க நாட்டுல கேஜி, உங்க நாட்டுல அது, எங்க நாட்டுல இவ்வளவுதான் கேஜிங்கிறது அளவு, உங்க நாட்டுல அவ்வளவு பெரிய இதுதான் பவுண்டு அப்படின்னா நிறைய வித்தியாசம் வரும். அப்படிதானே? ஸோ அதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் ஒரு காமனான மெத்தடை கொண்டு வந்தாங்க. அதுதான் எஸ்ஐ சிஸ்டம். அதுதான் எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்னா ஆக்சுவலி எஸ்ஐனா சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு வரும். பட் இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு வரும். இதுதான் அதோடைய எஸ்ஐ. சரியா? சிஸ்டம். இன்டர்நேஷனல் சிஸ்டம் அர்த்தம் பன்னாட்டு அலகுகள் அர்த்தம். எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் சில இடத்துல இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய பழைய மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா பொதுவானது இந்த மெத்தடுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இது ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம அளக்கக்கூடியதுல நீளம் பார்த்தோம். இதே மாதிரி நிறை இருக்கு. நிறை இருக்கு. காலம் இருக்கு. காலம்னா டைம் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இவங்கெல்லாம் யாரு? பிசிக்கல் குவான்டிட்டிஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இத இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல பேஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லும், சேர்த்து சொல்றோம். பேஸ் யூனிட்னா அடிப்படையான அளவுகள். எஸ்ஐல பேஸ் யூனிட் அடிப்படையான அளவுகள் அந்த நீளம், நிறை, காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீளம் இப்போ இதோடைய யூனிட் எஸ்ஐ யூனிட் மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். மீட்டர். ஸோ சிம்பிள் எம். அப்போ 50 மீட்டர் அப்படின்னு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 50 போட்டு இந்த மீட்டரை எம் சைட்ல இப்படி போட்டுக்கோணும். ரொம்ப தள்ளியும் போட்டக்கூடாது, ரொம்ப ஒட்டியும் போட்டக்கூடாது. கொஞ்சம் கேப் போட்டு போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீளத்தை இல்ல அகலத்தை இல்ல உயரத்தை அளந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதோட எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ அலகு என்ன சொல்லியிருக்காங்க? மீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அளக்குறீங்க. நிறைய அளக்குறீங்கன்னா கிலோகிராம். ஓகே, கிலோகிராம். கி இது வந்து மீட்டர் மீ, இது கிலோகிராம். 40 கிலோகிராம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது நிறைய அளந்திருக்கீங்க. எஸ்ஐ யூனிட்ல நிறைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டைமுக்கு செகண்ட். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 10 நிமிஷம் அதெல்லாம் கிடையாது. செகண்ட் தான். எஸ். ஸோ 40 செகண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா 40 செகண்ட், 40 வினாடிகள் அப்படிங்கிறது தான் இதோடைய எஸ்ஐ யூனிட்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சிஸ்டம் இதுல அவங்க சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க.
ஓகே. இப்போ இந்த யூனிட்டுக்கு நடுவுல சில கன்வர்ஷன்ஸ், சில தொடர்பை நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகும். சார் நீங்க வந்து நீளத்தை அளக்கிறதுக்கு நம்ம மீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அது லென்த்தோ மீட்டர் உயரமோ எல்லாமே மீட்டர்ல, ஓகேவா? ஆனா சில இடத்துல கிலோமீட்டர் யூஸ் பண்றோமா சார், அப்ப தப்பா அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, அது கொஞ்சம் பெரிய யூனிட். இப்ப நம்ம கிளாஸ் ரூமை பார்த்தோம், மீட்டர்ல பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ஊரு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரு 100 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னா, அப்ப மீட்டர்ல நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். ஒரு தமிழ்லயும் அதேதான், கிலோமீட்டர் மீட்டர். 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். அப்ப 1000 மீட்டர் சேர்ந்ததுன்னா, 1000 மீட்டர் இருந்ததுன்னா அங்க 1 கிலோமீட்டர் சொல்ல போறோம். சோ அதனால இந்த கிலோமீட்டருங்க ஏதோ புதுசா வந்த ஆளு கிடையாது. ஏற்கனவே இருக்கிற அந்த மீட்டர்ல இருந்து வந்தவ தான். மீட்டர்ல எப்படி சொல்லலாம், சென்டிமீட்டர்ல இருந்து வந்தவங்க. சென்டிமீட்டர்ல இருந்து எப்படி சொல்லலாம், மில்லிமீட்டர்ல இருந்து வந்தவங்க. ஏன்னா சின்னதுல இருந்து அப்படி பெருசுக்கு போறோம். இதுக்கப்புறம் கிலோமீட்டருக்கு அப்புறம் பெருசு பெருசுலாம் இருக்கு. பட் நம்மளுக்கு மேக்சிமம் கிலோமீட்டர் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், போட்டிருக்கோம். இதே மாதிரி மீட்டர், அப்ப 1 மீட்டர் எவ்வளவு சார்? 1 எம் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இது ஒண்ணு வேலை கேட்பாங்கப்பா. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்ப 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர். சரிங்களா? இத உங்களுடைய ஸ்கேல்ல நீங்க பார்க்கலாம். உங்க ஸ்கேல்ல நீங்க வந்து எல்லாமே ஸ்கேல் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட ஸ்கேல்ல பாருங்க. இல்ல அப்புறமா ஸ்கேல் இல்லாட்டா வீட்ல போய் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் 1, பெரிய பெரிய கோடை மட்டும் சொல்றேன். 2, அப்புறம் 3, 4, 5. சும்மா ஒரு உதாரணம் 5 மட்டும் எழுதியிருக்கேன். இதுக்கு நடுவுல சின்ன சின்ன கோடு போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அப்படி அந்த சின்ன சின்ன கோடு தான் மில்லிமீட்டர். அந்த சின்ன சின்ன கோடு தான் மில்லிமீட்டர். 9 கோடு இருக்கும். 10வது கோடு இந்த பெரிய கோடு. அதாவது 0க்கும் 1க்கும் நடுவுல 9 கோடு இருக்கும். சோ நீங்க 10வது கோடு கரெக்டா 1 அப்படிங்கிற பெரிய கோடு வந்துடும். அதனாலதான் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். 0க்கு 1க்கு நடுவுல 1, 1க்கு 2க்கு நடுவுல 1, 2க்கு 3க்கு நடுவுல 1 இருக்கா? அப்ப ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு நடுவுல 9 சின்ன கோடு இருக்கும். 10வது கோடு தான் இந்த பெரிய கோடு. சோ 10 சென்டிமீட்டர், 10 மில்லிமீட்டர் இருக்கும். 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். இதே மாதிரி நீங்க உங்கள்ட்ட 100 சென்டிமீட்டர் இருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், 1 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். உங்கள்ட்ட 1000 மீட்டர் இருந்ததுன்னா அதுதான் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? சோ நீங்க உங்க ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு, அரை அடி ஸ்கேலு, 1 அடி ஸ்கேல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு, 30 சென்டிமீட்டர் ஸ்கேல்னு இருக்கும். அதுல 0க்கும் நடுவுல உள்ளதுக்கும் நீங்க எண்ணி பாருங்க. அந்த கோடுகள் எண்ணி பாருங்க. 10 கோடுகள் இருக்கும் அப்படின்னா, சரிங்களா? சோ அதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம மில்லிமீட்டர்னு நம்ம சொல்றோம். எப்பவுமே ஒரு பொருளோடைய நீளத்தை அளக்கணும்னா அதோடைய இப்போ இந்த பேனாவுடைய நீளத்தை அளக்கணும்னா நான் என்ன பண்றேன், ஸ்கேலோடைய கரெக்டா 0ல வச்சுதான் அளக்கணும். 0க்கு இந்த வேற எங்கேயோ 1 0.5 இல்ல 1.5 அப்படி வச்சு அளக்க கரெக்டா 0ல வச்சுதான் அந்த இதை அளந்து ஓகே 30 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? 0ல தான் வைக்கணும். சரிங்களா? சப்போஸ் நீங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது தப்பாயிரும். ஏன்னா ஒரு இதை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ 0ல இருந்து ஆரம்பிச்சா 0 தான் ஆரம்ப புள்ளி, ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்க இருந்தா நீங்க பண்ணணும். ஓகே, ரைட். இதுல இன்னொன்னு ஒரு எரர், ஒரு தவறு நிகழக்கூடிய சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட வந்து ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல் இருக்கு, இப்படி இருக்கு. நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு சின்ன சாக் பீஸ் தராங்க, இதோட நீளத்தை அளப்பா அப்படின்னு உங்க ஸ்கூல்ல சொல்றாங்க. நீங்க ஒண்ணு என்ன பண்றீங்க, இந்த டேபிள்ல ஸ்கேல வைக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6ன்னு சும்மா போட்டுருக்கேன். நடுவில் சின்ன சின்ன கோடு போட்டுக்கிறேன். மில்லிமீட்டர் கோடா போட்டுக்கிறேன். சரிங்களா? நடுவில் இது போக சின்ன கரெக்டா 5வது கோடு வந்து பெரிய சின்ன கோடா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுதானே? இது இப்படி இருக்கு. உங்களோட ஒரு சாக் பீஸ் கொடுக்குறாங்க, இதோட நீளத்தை பார்த்து வாப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 0ல வைக்க நான் சொன்னேன். ஓகே, வைக்கிறீங்க. வைக்கிறீங்க. சின்ன சாக் பீஸ் இங்க வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கு. அப்போ நீங்க பார்த்தோன்னே 0ல இருந்து கரெக்டா இது வந்து 1க்கு அப்புறம் 3வது கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1.3 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். 1வது முடிஞ்சிச்சு, 0ல வைக்கிறீங்க, 1 முடிஞ்சிச்சு. 1க்கு அப்புறம் அந்த சாக் பீஸ் இருக்கு, 3 சின்ன சின்ன கோடும் சேர்ந்து இருக்கு.
அப்படின்னா அதை வந்து 0.3 போட்டு 1.3 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? 1.3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஒரு தவறு நிகழ வாய்ப்பு இருக்கு. அது இதுதான் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம புக்ல. பேரலாக்ஸ் எரர். தமிழ்ல இடமாறு தோற்ற பிழை. தமிழ் என்னது? இடமாறு தோற்ற பிழை. பேர்ல இருக்கு பாத்தீங்களா? இடம் மாறு தோற்ற பிழை. அப்ப என்ன சார்? இடத்தை மாத்தனால ஒரு பிழை வருதா? எஸ், கரெக்ட். எக்ஸாக்டான பிழை அங்க நடக்கல. பட் கொஞ்சம் இடம் மாறனால அந்த இடத்துல ஒரு பிழை தோன்றுன மாதிரி நம்மளுக்கு இருக்கு. இது எப்படி பார்க்கணும்னா, இப்போ நான் இதான் சாக் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் அளவை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நான் சைட்ல இருந்து பார்க்க கூடாது. இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து எப்பவுமே பார்க்க கூடாது. நீங்க எந்த இது அளக்கணுமோ அந்த அளக்க வேண்டிய புள்ளிக்கு நேரா செங்குத்தா உங்க கண்ணை வச்சுக்கிட்டு தான் வெர்டிகலி, சரிங்களா, எபோவ் த பாயிண்ட் அப்படிதான் பார்க்கணும். உங்க தலையை இப்படி எடுத்து இப்படிதான் பார்க்கணும் தவிர சைடுல இப்படி பார்க்கறது இப்படி பார்க்கறதுலாம் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஸ்டெப். சரிங்களா? சோ நம்ம அளக்க வேண்டிய புள்ளிக்கு நேராக செங்குத்தா நின்னு அந்த பாயிண்ட பார்க்கணும். அப்படி அப்படி நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் கரெக்டா வரும். அப்படி இல்லாம நீங்க கொஞ்சம் லெஃப்ட் போய் இல்ல ரைட் போய் அப்படி பாக்குறீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சின்னு பாத்தீங்கன்னா அந்த கோடு வந்து என்ன ஆகும்னா சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த சாக் பீஸ் வந்து 1.2ல முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்ல 1.4க்கு வந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க வந்து 1.3 பேர்ல 1.4 போட்டீங்கன்னா தப்பு. சரிங்களா? சோ அந்த கோடு வேற ரீடிங் காட்டுற மாதிரி நமக்கு ஆயிரும். சோ தப்பான அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் தப்பு. அப்படிதானே? சோ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்மளுடைய கண்ணு எப்போதும் அளவிடப்பட வேண்டிய அந்த புள்ளிக்கு நீங்க பாக்குறீங்கன்னா அந்த புள்ளிக்கு நேரா தான் வைக்கணும். இதுதான் பேரலாக்ஸ் எரர்ல நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்களா? இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்போ சோ இதுல என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட், அளவீடுகள். நம்மளுடைய டே டு லைஃப்ல அளவீடுகள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிதானே? ரைட்டா? அப்ப அந்த அளவீடுகள் என்ன? நம்ம வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, எடை இருக்கு. இதெல்லாம் அளக்கிறது தான் அளவீடுகள். ஓகே. அதுல லென்த் பார்த்தோம். நம்ம தையக்கார அண்ணன்ல இருந்து ஹைட்டு அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம் பார்க்கறதுக்கு அதுக்கு உண்டான அளவு என்ன அப்படிங்கிற பார்த்தோம். ஒரு பிளே கிரவுண்ட்னா அதுக்கு எப்படி போடும்? ஒரு ஊரு டு ஊரு அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் கணக்குல நம்ம போடுறோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா அதாவது பேஸ் யூனிட் எஸ்ஐ யூனிட்ல பேஸ் யூனிட்ல ஒரு மூணுனா பார்த்தோம். லென்த், மாசு, நிறை, டைம் அப்படிங்கிற நீளம், நிறை, காலம் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ நீளத்தை பத்தி இப்ப உங்க நல்லா புரிஞ்சு போச்சு. அண்டு கிலோமீட்டர், மீட்டர், மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் அதுக்கப்புறம் பேரலாக்ஸ் எரரை பார்த்தோம். பேரலாக்ஸ் எரர்னு என்ன? நீங்க ஒரு சாக் பீஸ் கொடுக்காங்க இல்ல ஒரு பென்சில் கொடுக்குறாங்கன்னா டைரக்டா அந்த அளவீடுக்கு மேல் நின்று நீங்க அளக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் சைட்ல போனீங்க வந்தீங்கன்னா வந்து அந்த அளவை நீங்க மாத்திடுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? ரைட். இப்போ நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். டிக்டேஷன் ஒர்க். சரிங்களா? டிக்டேஷன் ஒர்க் எழுதிக்கோங்க. நீங்க டேட் போட்டுக்கோங்க. உங்களுடைய நோட்டு பேனா எடுத்துக்கோங்க. 5 வேர்டு டிக்டேஷன். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து மெஷர்மெண்ட். தமிழ் வந்து அளவீடுகள். தமிழ்ல அளவீடுகள். மெஷர்மெண்ட், அளவீடுகள். ரெண்டாவது லென்த், நீளம். ரெண்டாவது லென்த், நீளம். ரைட்டுங்களா? ரெண்டாவது. மூணாவது மீட்டர். தமிழ்லையும் மீட்டர் தான். மீட்டர், தமிழ்லையும் மீட்டர் தான்.
4வது கிலோகிராம், தமிழும் கிலோகிராம். ஸோ மெஷர்மெண்ட் அளவீடுகள், லென்த் நீளம், 3வது மீட்டர், மீட்டர், கிலோகிராம். இப்ப 4வது வேர்டு கிலோகிராம், தமிழும் கிலோகிராம் தான். சரிங்களா? ஸோ 5வது வேர்டு எழுதிக்கோங்க, பேரலாக்ஸ் எரர். தமிழ்ல இடமாறு தோற்ற பிழை. ரொம்ப லென்த்தியா வேர்டா இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஏன்னா எக்ஸாம்லயும் இந்த வேர்டு வரும், நம்ம எழுத வேண்டியிருக்கும். அண்டு நீங்க அது எழுதி பண்ணாலும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. டிக்டேஷனுடைய நோக்கம் என்னது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அப்படிதானே? அதை நம்ம சரி பண்றதுக்கு தான். ஏன்னா இப்பவுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த இடத்துல ஈக்கு பதிலா ஏ போட்டிருக்கேன், 2 எல்லு பதிலா 1 எல்லு போட்டிருக்கேன், அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டவுட்லாம் வரும்னா அதெல்லாம் இப்ப நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம டிக்டேஷன் கொடுக்குறோம். பேரலாக்ஸ் எரர், இடமாறு தோற்றப்பிழை. சரிங்களா? ஓகே, ஸோ இதை எழுதிருப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மெஷர்மெண்ட்னா என்ன, நீளம் அப்படிங்கிறது, அதோட நீளத்தோட எஸ்ஐ யூனிட் என்ன, எப்படி ஒரு துல்லியமா அளக்கணும், பேரலாக்ஸ் எரர் வராம, அதாவது இடமாறு தோற்றப்பிழை வராம எப்படி துல்லியமா அளக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி சொல்றேன், அதை நீங்க வீட்டு போய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய, நம்ம புக்ல உள்ளதுதான், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பண்ணீங்கன்னா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இதா சொல்லிக்கிடுவேன். நம்ம வந்து ஒரு நேரா ஒரு பொருள் இருக்கு, நேரா ஒரு ஒரு பாக்ஸ், இல்லைன்னா ஏதோ ஒரு வுட், ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னேன், ஒரு மரக்கட்டை இருக்குன்னு சொன்னேன். இதோட லென்த் அளக்க சொன்னா ஈஸியா நீங்க அளந்துருவீங்க. கரெக்டா? என்ன பண்ணீங்க, இது அளப்பா. இப்ப நம்ம சொன்னோம்ல, ஒரு சாக் பீஸ் உங்க சார் வந்து சொல்றாங்க, சாக் பீஸா நீளத்தோட சொல்லுப்பாருன்னா உடனே உங்களோட ஸ்கேல் இருக்கும், டேபிள கரெக்டா வைக்கணும். ஏன்னா மேலே இங்கேயும் போகாம அந்த ஸ்கேல கரெக்டா சமதளத்தை வச்சு அந்த சாக் பீஸ் மேல வச்சு இந்த கோட எண்ணி எண்ணி 1 சார், 1.3 சார் அப்படின்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் ஈஸி, அப்படிதானே? ஸ்கேல் வச்சு நேரா இருக்கக்கூடிய பொருளை ஈஸியா அளந்துடலாம். ஆனால் வளைந்த கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்வ்டு லைன், ஒரு பொருள் இப்படி வளைஞ்சு இருக்குன்னு சொன்ன, இப்ப இதோட நீளம் அளக்கிறதுக்கு சும்மா ஸ்கேல் வச்சு இப்படி வைக்க முடியுமா? வச்சீங்கன்னா தப்பு. இப்படி வச்சு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. கரெக்டா? சோ இந்த மாதிரி கர்வ்டு லைன், வளைந்த கோடு. அதே மாதிரி பனானா, வாழைப்பழம், வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நேரா இருக்காது, அப்படிதானே? சோ அப்போ அதோட நீளம் எப்படி அளப்பீங்க? ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமா? அளக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. அதனால சோ இது என்ன பண்ண போறீங்கன்னா, வீட்டுல போயிட்டு ஒரு உங்களுக்கு வாழைப்பழம் கிடைச்சாலும் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வளைந்த பொருள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப வாழைப்பழத்துக்கு வச்சு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க வளைந்த பொருள், அது இல்லைன்னா வளைந்த பொருள் ஏதாவது கொஞ்சம் வேற வளைஞ்சு வளைஞ்சிருக்குன்னா அந்த மாதிரி பொருளை ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நூல் எடுத்துக்கோங்க. சரியா? வாழைப்பழம் எடுத்துட்டீங்களா? வாழைப்பழம் எடுத்துட்டு 2வது என்ன எடுக்க போறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல், நூல் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரிங். எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த நூலை பயன்படுத்தி அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரியே வச்சு இப்படி அளந்துக்கோங்க. இப்படி அளந்துக்கோங்க. நீளம் மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதனால ஃபுல்லா இப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வளைஞ்ச பரப்புக்கு மட்டும் நீங்க ஒரு சைடு உள்ளது மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். நம்ம புக்லயும் அதுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு நூலை எடுத்து அந்த வாழைப்பழத்தோட நீளத்தை கணக்கெடுக அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் காமிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நூலை எடுத்தீங்களா? நூலை எடுத்து அந்த வாழைப்பழத்துல அது வளைஞ்சிருக்க அந்த ஷேப் எல்லாம் வச்சுட்டு அப்படியே மேல அப்படியே அந்த நூலை வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்க. 2வது பண்ணிட்டீங்க. அப்படிதானே? இப்போ அந்த நூல் தொடங்கின இடம் இது. உங்களோட நூல் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா வாழைப்பழம் இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்கெட்சை வச்சு அப்படியே டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த நூல் முடிகிற புள்ளிய குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த பொருளை முடியுதுல, அந்த இடத்துல புள்ளிய அந்த ஒரு கலர் வச்சு நோட் பண்ணிக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ இந்த வாழைப்பழத்தை எடுத்துங்க. இப்போ எடுத்துட்டு இப்போ ஸ்கேல கொண்டு வரீங்க. சரிங்களா? உங்களோட நூல் இருக்கு, நீங்க நூலை வந்து அந்த வாழைப்பழத்தை அளந்து வச்சிருக்கீங்க. இப்போ ஸ்கேலு கொண்டு வந்த பிறகு ஸ்கேல வழக்கம் போல ரீடிங் இருக்கும். அந்த நூலை நேரா இப்போ வைக்கீங்க.
இப்படி வைங்க. ஸோ இது ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல்னா அப்ப அந்த நூல் ஃபுல்லா வந்துட்டா இது ஒரு 15 சென்டிமீட்டர். அப்ப அந்த வாழைப்பழத்தோட நீளம் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப முடிஞ்சதா ஈஸியா? ஸோ அந்த நூலை எடுத்துட்டு நார்மலா ஸ்கேல் எடுத்து அது மேலே அப்படி நேரா ஸ்ட்ரைட்டா வைக்கும். அப்பவும் அங்கங்கன்னு அப்படியே ஸ்லாங்கா இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அந்த நூல் இருக்க கூட நல்லா டைட்டா இழுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு பாருங்க. அந்த சென்டிமீட்டர் என்ன? அதுதான் அந்த வாழைப்பழத்தோட நீளம். அந்த சென்டிமீட்டர் உங்க நோட்ல நோட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லிட்டேன். இன்னைக்கு வீட்டில் போய் பண்ணுங்க. வாழைப்பழத்தையோ இல்லை வேற ஏதோ பொருளை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே மாதிரி நூலை வச்சு பண்ணிட்டு அளவு எடுத்து உங்க நோட்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன ரீடிங் வந்து நான் பனானா எங்க வீட்டில் உள்ள பனானா பார்த்தா இந்த ரீடிங் வந்து சொல்லுங்க. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஹோம் ஆக்டிவிட்டி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். நீளத்துல டவுட் இருக்கா? இல்ல மெஷர்மெண்ட்னா என்ன? அளவீடு நம்ம அளக்கிறதா, நம்ம அன்றாட வாழ்க்கை அளக்கிறதா அப்படிதானே? அதெல்லாம் பத்தி பார்த்தோம். அளவீடுகள் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படிதானே? ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுல இருந்து பால் வாங்குறதுல இருந்து அளவு நம்ம சொல்லி தான் வாங்குறோம். அளவு இல்லாத உலகம் யோசிச்சு பாருங்க. முடியாது. அப்படிதானே? இப்போ தங்க கடைக்கு போறாங்கன்னா அங்க கிராம் கணக்குல பேசுவாங்க. அப்படிதானே? 8 கிராம் 3 கிராம். அப்ப அங்க அளவு சும்மா கைக்கு இவ்வளோனா கைக்கு தங்கத்தை தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி நம்ம அளவுகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கு. பாட்டு வரலாமா? மற்றதெல்லாம் ஓகேப்பா. டவுட் எதுவும் இல்லைங்களா? சரி, கிளாஸ் நிறைய அடுத்த கிளாஸை சந்திப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.